தமிழர்களுக்காக தமிழ் தேசியத்தை பற்றி பேசக்கூடிய எனது அன்பு அண்ணன் செந்தமிழன் சீமானன் அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா போன சட்டமன்றத்தில் எடுத்த ஓட்டு சதவீதத்தை விட நிறைய ஓட்டுகள் வாங்கக்கூடிய அமைப்புகள் வந்து வரப்போகுது. அந்த வின்னிங் எட்ஜ் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய அமைப்புகளை வைத்து எடுத்தோம்னா, ஜோதிட ரீதியாக எடுத்துட்டோம்னா, அவர் ஒரு க்ரௌட் புல்லராக இருக்கலாமே ஒழிஞ்சு, அதாவது இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு இருக்கக்கூடியதுக்கு வந்து ஓட்டு சதவீதத்தை குறைக்கக்கூடிய அமைப்புக்கு வருவாங்க. அவர் 40 தொகுதி ஜெயிப்பார், 60 தொகுதி ஜெயிப்பார், அவர் தான் சிஎம் ஆக போகிறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. மேக்ஸிமம் நான் சொல்கிறது மினிமம் வந்து 3% வரும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 9.99%க்கு மேலே பர்சன்டேஜே வராது. அவர் போட்டியிட்டால் அவர் வந்து வி என்ற தொடக்கத்தில் செய்யக்கூடிய இடங்களில் வர்றதுக்கான வாய்ப்புகள், அவர் வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய அமைப்புகள் நிறைய வர்றதுக்கான விஷயங்களை அவர் முடிவெடுக்கக்கூடிய அமைப்புகள் வரும். நம்ம எப்பயுமே வந்து தமிழர்களுக்காக தமிழ் தேசியத்தை பற்றி பேசக்கூடிய எனது அன்பு அண்ணன் நம்ம சீமானன் செந்தமிழன் சீமானன் அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா போன சட்டமன்றத்தில் எடுத்த ஓட்டு சதவீதத்தை விட நிறைய ஓட்டுகள் வாங்கக்கூடிய அமைப்புகள் வந்து வரப்போகுது. ரொம்ப டஃப் காம்படிஷன் கொடுப்பாங்க. டஃப் காம்படிஷன் அவர் போட்டியிடக்கூடிய தொகுதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவகங்கை தொகுதியில் போட்டியிடுவார். சிவகங்கை தொகுதியில் போட்டியிடக்கூடிய அமைப்புகளில் வந்து ரொம்ப டஃப் காம்படிஷன் கொடுத்துட்டு அந்த வின்னிங் எட்ஜ் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. சொல்கிறது புரியுதுங்களா? அவர் வரக்கூடிய அமைப்புகள் நிறைய இருக்குது. அதனால் இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இவங்க தம்பிகள் எல்லாருமே, நம்ம அண்ணன்கள் எல்லாருமே அதுக்கான வாய்ப்புகள் அண்ணனுக்கு பிரகாசமாக இருக்குங்கிறது தான் யதார்த்த உண்மை. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்க வேண்டியது. ஸோ அந்த சிவகங்கை தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பட் இதில் என்ன விஷயம்னா, திருப்பியும் நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, அந்த தேர்தல் வரக்கூடிய காலங்களில் அவருடைய கட்சியின் ஸ்பெசிஃபிக்காக நம்ம எடுத்துட்டோம்னா, போட்டியிடக்கூடிய வேட்பாளரோட தன்மையையும் பொறுத்து இது கொஞ்சம் மாறுதலுக்கு உட்பட்டது. ஆனால் இவங்க வந்து பெரிய லெவலில் ஒரு 10 சீட்டு வந்துடுவாங்களா, 20 சீட்டு வந்துடுவாங்களா அப்படின்னு சொன்னால், இப்போ நான் முன்னாடியே சொன்ன கணக்கு தாங்க. எப்படி நம்ம பிஜேபிக்கு சொன்ன மாதிரி மேக்ஸிமம் போனால், மேக்ஸிமம் நான் சொல்கிறது மினிமம்னு சொன்னால் போன தடவை என்ன ரிசல்ட் இருந்ததோ அதான் வரும். அப்படிங்கும்போது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நான் திருப்பி சொல்கிறேன், பர்சனலாக அவரெல்லாம் எனக்கு தெரியும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், பட் ஜோதிட அடிப்படையில் எடுத்தோம்னா வந்து பார்த்திங்கன்னா போன தடவை என்ன இருந்ததோ ரிசல்ட் அது வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும், பாசிட்டிவ் சைடில் எப்படி நம்ம பிஜேபிக்கு சொன்னோமோ வந்து அதே மாதிரி பாசிட்டிவ் சைடில் போனால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 எம்எல்ஏ வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பட் கேரண்டீடாக போன தடவை நடந்த ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதில் அவருடைய சுயஜாதகப்படி பார்த்திங்கன்னா ஒரு வெற்றி வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு போன தடவை இவருக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். மக்கள் நீதி மையத்தில் கமலஹாசன் அவருக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். சரிங்களா? அப்போ கிட்டக்க வந்து கடைசி டயத்தில் போகக்கூடிய அமைப்புகள் வரும்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு இதில். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப டஃப்பாக கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இருந்தாலும் அதை அவங்க தான் பார்த்துக்கணும், அந்த கட்சிக்காரங்க தான் பார்த்துக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பரபரப்பு, நிறைய பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கே அவரோட நடிப்பு எல்லாம் பிடிச்சிருந்தாலும், நானே ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து அவரோட ஃபேன் தான். சரிங்களா? முதல்ல நமக்கு என்றைக்குமே சூப்பர் ஸ்டார் தான் பிடிக்கும். அடுத்த லெவலில் நமக்கு பிடிச்சது நடிகர் ரீதியாக பார்த்திங்கன்னா நம்ம விஜய் அண்ணனை தான் ரொம்ப பிடிக்கும். அஜித் அண்ணனை பிடிக்கும், அது வேறு, அவர் அரசியலில் இல்லை. பட் இருந்தாலும் பொதுவாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இப்போ இருக்கக்கூடிய அமைப்புகளை வைத்து எடுத்தோம்னா, ஜோதிட ரீதியாக எடுத்துட்டோம்னா, அவர் ஒரு க்ரௌட் புல்லராக இருக்கலாமே ஒழிஞ்சு, அதே மாதிரி ஒரு அதாவது என்ன சொல்கிறது, டிஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு வருவாங்க. அதாவது இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு இருக்கக்கூடியதுக்கு வந்து ஓட்டு சதவீதத்தை குறைக்கக்கூடிய அமைப்புக்கு வருவாங்க. எதிர்கட்சியிலேருந்து ஓட்டுகள் பிரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன தான் முயற்சிகள் எடுத்து சில பேர் சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா, அவர் 40 தொகுதி ஜெயிப்பார், 60 தொகுதி ஜெயிப்பார், அவர் தான் சிஎம் ஆக போகிறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது அவருடைய தனிப்பட்ட கருத்துக்கள். பட் இருந்தாலும் அடியேனோட ஒரு கருத்து என்ன, அதே மாதிரி ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு சொன்னால், மேக்ஸிமம் அவங்க ஓட்டு சதவீதமே வந்து பார்த்திங்கன்னா, மேக்ஸிமம் நான் சொல்கிறது மினிமம் வந்து 3% வரும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 9.99%க்கு மேலே பர்சன்டேஜே வராது.
இதில் வந்து ஒரே ஒரு தொகுதி ஜெயிக்கிறதுக்கான நியரஸ்ட் லெவலுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு மேக்சிமம் அவங்க வந்தாங்க அப்படின்னா ஒரு 1லேருந்து 5 வரைக்கும் வரலாம். மினிமம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாத அமைப்புகளும் ஏற்படலாம். பட் இருந்தாலும் அது 2031 வரக்கூடிய காலங்களில் இப்போ அவர் என்னெல்லாம் பேசிகிட்டு இருக்காரோ அதுக்கு உண்டான வாய்ப்புகள் அந்த டயத்தில் தான் அதுக்கான வாய்ப்புகள் வரக்கூடிய அனுகூலங்கள் அண்ணனுக்கு இருந்துருக்குங்கிறது ஜோதிட அடிப்படையில் உள்ள சில கணக்குகள் உண்டு. பட் அவர் போட்டியிட்டால் அவர் வந்து வி என்ற தொடக்கத்தில் செய்யக்கூடிய இடங்களில் வர்றதுக்கான வாய்ப்புகள், அவர் வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய அமைப்புகள் நிறைய வர்றதுக்கான விஷயங்களை அவர் முடிவெடுக்கக்கூடிய அமைப்புகள் வரும். இப்போ இதில் நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோன்னு நான் நினைக்கிறேன். சில பேர் வந்து தொங்கு சட்டமன்றம் ஏற்படுமா, இது வந்து உங்களுக்கு வந்து மைனாரிட்டி இதாக வந்து வருமா அப்படின்லாம் கேட்பாங்க. என்ன வந்தாலும் இந்த இதை பொறுத்த வரைக்கும் நான் திருப்பியும் சொல்கிறேன், இப்போ இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி கட்சி தான் ஜெயிக்க போகுது. பிட்வீன் இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்லணும்னா 40 to 45% ரேஞ்சில் அவங்க வந்து ஒரு இது எடுத்து கொண்டு வந்துடுவாங்க. சரிங்களா? அதாவது அவங்களுடைய ஓட்டு வங்கின்றது இந்த லெவலில் அவங்க கூட்டணி எல்லாம் சேர்த்து நான் சொல்கிறேன், இந்த லெவலில் அவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதுதான் அரசியலை பொறுத்த வரைக்கும் இதுதான் நண்பர்களே. இனி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேஷ ராசி முதல் நம்மளுடைய மீன ராசி வரை இருக்கக்கூடிய பலன்களை வந்து அதோடு சேர்த்து பரிகாரங்கள் பற்றி விரிவான முறையில் நம்ம பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி.